எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியில் 2வது பத்தில் நம்ம 3ஆம் திருமொழி பார்த்துட்டு இருக்கோம். பெருமானுக்கு காது குத்தும் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 8 பாசுரங்களில் நம்ம யசோதையானவள் அந்த கண்ணனை எப்படியெல்லாம் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அவன் காது குத்திக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறான், வீம்பு பண்ணுறான், அடம் பிடிக்கிறான். அதை பெரியாழ்வார் இந்த பாசுரங்களில் ரொம்ப அழகாக நமக்கு எளிமையாக நமக்கு சொல்லியிருக்கார். இப்பொழுது அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த காது குத்துதல் அப்படிங்கிற இந்த பகுதியில் வர பாசுரங்கள் எல்லாமே பகவானுடைய 12 திருநாமங்களை சொல்லக்கூடிய பாசுரங்கள். இப்போ நம்ம 8 திருநாமங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்த திருநாமம் அது எப்படி சொல்கிறார், எந்த மாதிரி சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். மெய் என்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றில்லையே செய்தன சொல்லி சிரித்தங்கு இருக்கில் ஸ்ரீதராம் உன் காது தூரும் கையில் திரியைடாய் நின்ற காரிகையார் சிரியாமே என்னின்ற காரிகையார் சிரியாமே. அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்னு மெய்யே சொல்வேன் அப்படின்னு சொன்னாலும் நான் உன் வார்த்தையே கேட்க மாட்டேன். ஏன்னா நீ கேட்பார் பேச்சை கேட்டு என்ன தண்டிச்ச. நான் ஒன்றுமே செய்யாத போது நான் எவ்வளோ சின்ன குழந்தை, என்னை வெண்ணெய் திருடி தின்றான் அப்படின்னு சொன்னதனால என்னை ஓரளவு கட்டி போடலையா? கட்டி போட்டு எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறதான். அதுக்கு யசோதா சொல்கிற, ஸ்ரீதரா, நான் முன் செஞ்சதெல்லாம் சொல்லி சொல்லி பொழுது போக்கின்றதேனாக்கா உன் காது தூர்ந்து விடும். அதனால் இப்போது நிறைய கோபியர்கள் இங்கே காத்துன்னு இருக்கா. அவளாம் சிரித்து ஏளனமாக கேலி செய்யாதபடி இந்த காது குத்திக்கிறதுக்கு கொஞ்சம் வாப்பா, என் கையில் உள்ள அந்த திரியை அணிந்து கொள்வாயாக அப்படிங்கிறான். இந்த பாசுரத்தில் ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸ்ரீதரன் என்னும் திருநாமம் இந்த பாசுரத்தில் ஒலிக்கிறது. அடுத்தது, காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்குற்றேன் காதுகள் வீங்கி எரியில் தாரியாதாகில் தலை நொண்டிடும் என்று விட்டிட்டேன் குற்றமே அன்றே சேரியில் பிள்ளைகள் எல்லோரும் காது பெருக்கி திரியவும் காண்டி ஏறுவிதை செற்றிளங்கன்றன் எரிந்திட்ட ரிஷிகேசா எந்தன் கண்ணே. கண்ணன் கேட்குறான், என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்கிறியே, அவளுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்கும் அவளுக்கும் நான் என்னதான் தப்பு பண்ணேன்? இந்த பிரிய என் காதில் போடுறதுனால என் காது எவ்வளோ எரியும் தெரியுமா, எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்கிறான். யார்? இந்த முகுந்தன். நீ இன்னும் சின்னவனாக இருக்கும்போதே நான் உன் காதை குத்தி இருக்கணும். சின்ன குழந்தையாச்சே, தலைவலிக்குமே அப்படின்னு நினச்சது என் குற்றம்தான். என் கண்மணியே, இந்த இடைச்சேரியில் எல்லா பிள்ளைகளும் காது குத்திந்து ஏதோ ஒன்று போட்டுருக்கா, நீ பார்க்கலையா? காளையாக வந்த அரிஷ்டாசுரனையும் கன்றாக வந்த வட்சாசுரனை மறைத்த ரிஷிகேசா வந்து திரியிட்டுக்கொள் என்று அழைத்தாள் யசோதா. இந்த பாசுரத்தில் ரிஷிகேசா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ரிஷிகேசன் என்னும் திருநாமம் ஒலிக்கின்றது நம் காதில். கண்ணை குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிகவள் பூங்குழலார்கள்
எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக் கனிகள் தருவன் கடிப்பொன்றும் நோவாமே காது கிடுவன் பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட பத்மநாபா இங்கு வாராய். கண்ணா, உன் குளிர்ந்த பார்வையால கோபியர்கள் மனதில் நீ குடிக்கொண்டிருக்க. யாரும் உனக்கு கேலி பேசுறதா கண்ணா? நீ நினைத்தாலே எங்களுக்கு இனிக்கிற செல்வமே எங்கள் அமுதே, நோகாம உனக்கு காதணி போடுறேன், இங்க வாப்பா, உனக்கு பழமெல்லாம் தரேன். சகதாசூரனை எட்டி உதைத்து கொன்றவனே பத்மநாபா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா யசோதை. இந்த பாசுரத்தில் பத்மநாபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா இல்லையா? பத்மநாபன் என்னும் திருநாமம் ஒலிக்கின்றது. மாவென்று என் கையை பிடித்து வலியவே காதிற்கடிப்பை நோவத்திருக்கில் உனக்கு எங்கு இழுக்குற்றேன் காதுகள் நொந்திடும் பிள்ளேன் நாவல் பழம் கொண்டு வைத்தேன் இவை காணா நம்பி முன் மஞ்ச மகளை சாவப்பாலுண்டு சகடரப்பாய்ந்திட்ட தாமோதரா இங்கு வாராய். அப்போ கண்ணன் என்ன சொல்கிறான்? அம்மா வானு கூப்பிட்டு என் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா என் காதில் வலிக்க வலிக்க தோட போடுறியே, இதனால் உனக்கு எந்த துன்பமும் இல்லை, என்னால் தான் அந்த வலியை பொறுத்துக்க முடியாது, வேண்டாம்மா அப்படிங்கிறான். யசோத, தாமோதரா உனக்கு பிடித்த நாவல் பழத்தை பிறந்திருக்கேன், இந்தப்ப நம்பி முன்ன பூதனை சாக அவள் பாலுந்தாய், சகதாசுரனை கொன்றவனே இங்கே வா அப்படிங்கிறா. இந்த பாசுரத்தில் தாமோதரா அப்படின்னு கூப்பிட்றா. தாமோதரன் என்ற சொல், தாமோதரன் என்ற திருநாமம் நம் காதில் ஒலிக்கின்றது. இவ்வாறு 12 திருநாமங்களை இப்பாசுரங்களில் நமக்கு பெரியாழ்வார் அப்படியே நமக்கு இனிக்க இனிக்க சொல்லி தந்திருக்கார். வார்காடு தாழப் பெருக்கி அமைத்து மகர குழைடை வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் 12 நாமத்தால் சொன்ன ஆராத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. யசோதையானவள் இந்த கண்ணுடைய காதுகளை நல்லா நீண்டு இருக்கான். கண்ணுடைய காது, அவனுடைய காது அழகா, அதை காதை குத்தி மகர குண்டலங்களை போட விரும்பியதை பெருமையுடைய விஷ்ணு சித்தர் 12 பாசுரங்களாக பாடி விஷ்ணுவின் 12 திருநாமங்களையும் ஒவ்வொரு பாசுரத்தில் வைத்து அந்தாதியாக அமைத்திருக்கிறாராம். இந்த பாடல்களை பாடுபவர் அச்சுதனுக்கு அடியாராவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நம்ம 3வது திருமொழியை முடிச்சிட்டோம். அடுத்த திருமொழியை பிறகு பார்ப்போம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி.